இந்த ஆடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பவுலுக்கு தெரியாத ஒன்றை பிரபிண்டினோ கண்டுபிடித்து விட்டார். அதை குறித்து தான் நாம் அந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வாங்க விசுவாசிகளை வீடியோவுக்குள் போகலாம். நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒருவனாலும் உங்களை இயேசுவின் கையில் இருந்து பறித்து கொண்டு போகவே முடியாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாது என்பது ஒரே ஒரு சென்டென்ஸ் தானே விசுவாசிகளே. அது ஒரே ஒரு ஃப்ரேஸ் தானே. ஏன் அந்த ஃப்ரேஸை இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் எழுதலை? ஏன் பவுல் எழுதலை? ஏன் பேதுரு எழுதலை? ஏன் யாக்கோபு எழுதலை? ஏன் யோவான் எழுதலை? அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்றை பிரபிண்டினோ கண்டுபிடித்து விட்டாரா? கிடையாது. பிரபிண்டினோ ஹைப்பர் கிரேஸ் டாக்டரினை போதித்து கொண்டு விசுவாசிகளை வழிவிலக செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இவர் கூற்றின்படி பார்த்தால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னா, அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் விசுவாசிகளை சிந்தித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வேதாகமே தேவையில்லை. வேதாகம் எதுக்கு? உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் அவர் ரட்சிக்கிறாரு, அவன் ரட்சிப்பை இழக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு முழு வேதாகமும் பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அது எதுக்கு தேவையில்லையே. விசுவாசிகளை புரிந்து கொள்ளுங்கள். வேதாகம் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் எழுதப்பட்டது. ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வேதத்தை படிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பிலிருந்து விழுந்து போய்விடக்கூடாது. அவனும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனும் எச்சரிப்பாக இந்த பொல்லாத உலகத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் வேதாகம் எச்சரிக்கிறது. அதனால் வேதாகமம் முழுவதும் என்ன எம்பசைஸ் பண்ணி கொண்டு வருகிறது என்றால், நீ முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருந்து நீ ஜெயம் கொண்டால் அவனை ஒருவனும் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்றுதான் வேதாகமம் முழுவதும் எம்பசைஸ் பண்ணுகிறது. இவர் அப்படியே வேதாகமத்தோடைய போக்கையே தலைகீழாக போதித்து ஹைப்பர் கிரேஸ் டாக்டரின் என்கின்ற கள்ளப்போதனையை கொடுத்து விசுவாசிகளை வழிவிலக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இப்படிப்பட்ட கள்ளப்போதனைகளும் கள்ளப்போதகர்களிடமிருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். நான் ஒரு பாவி, தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை அற்றவன் என்கின்ற அந்த உண்மையை நான் உணர்கிறேன். ஆகவே எந்த சட்டங்களையும் பின்பற்றி என்னால் பரலோகம் போக முடியாது என்கின்ற ஒரு மனமாற்றம் எனக்கு வருகிறது. இதுவரைக்கும் நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? நான் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழ்ந்தால் எனக்கு என்னது பரலோகம் கிடைக்கும். இப்ப இந்த வீடியோல பேசினவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முந்தி சட்டத்தின்படி தான் பரலோகத்துக்கு போகணும் நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது கிடையாது அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு. அப்படின்னா இவர் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, நம்ம இப்போ பாவம் செஞ்சாலும் பரிசுத்தமா வாழாம இருந்தாலும் நம்ம பரலோகம் போவோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நம்ம சட்டத்தினால் நீதிமான் ஆக்கப்படலையாம். சட்டம் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு. இதுல இவர் என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பதே ஒரு சட்டம் தான். அதை தான் பைபிள் தெளிவாக போதிக்குது. ரோமன்ஸ்ல பை த லா ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிற விசுவாச பிரமாணம். அப்படின்னா நீ விசுவாசிப்பதே ஒரு சட்டம் தான். இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு அதிக சட்டம். புதிய ஏற்பாடில் படியும் வாழும்போது இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் விசுவாசிக்காதவன் அவனால சட்டத்தை கை கொள்ளவே முடியாது. ஏன் திரும்ப முடியாது? ஏன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பது ஒரு சட்டம் தானே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதான் எப்படி சட்டத்தை கை கொள்ள முடியாது. ஆனா புதிய ஏற்பாடு நமக்கு என்ன தெளிவா போதிக்குது என்றால், இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசி ஒரு சட்டம். அதை விசுவாசிக்கும் போது நீ முழு சட்டத்தையும் உன்னால கை கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். அதனால உன்னால அந்த சட்டத்தை கை கொள்ள முடியுங்கிறத புதிய ஏற்பாடுல பவுல் தெளிவாக அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால புதிய ஏற்பாடுல தான் அதிக சட்டம். ஏன்னா பழைய ஏற்பாடுல என்ன சட்டம் இருந்துச்சு? விபச்சாரம் தான் பண்ணக்கூடாது, 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம். புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது, ஒரே பொண்டாட்டியோட இருக்கணும், இச்சையாவே பார்க்க கூடாது. புதிய ஏற்பாடு தான் சட்டம், அதிக சட்டம். அந்த சட்டத்தையும் உன்னால கை கொள்ள முடியும் என்றுதான் புதிய ஏற்பாடு போதிக்குது. ஏனென்றால் நீ இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதினால், அவர் உனக்குள் இருப்பதினால் அந்த சட்டத்தை உன்னால கை கொள்ள முடியும் வேதம் போதிக்குது. அந்த பிரதான கற்பனை இருக்கு தெரியுமா? ஆமா. மொத்த 2 கற்பனைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நீ அவர் விசுவாசி, அவரில் அன்பு கூறுவது. 2வது, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்கணும். அவருடைய அன்பு கூறுவது என்பது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். அன்பு கூறுதல் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்படுறது கட்டளைகள் கீழ்ப்படிதல் தான் அன்பு கூறுதல். ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம அவரிடத்துல அன்பு கூறினாலே அந்த கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிடுவோம். இன்னொன்னு இப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னா,
பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏன் வந்து அந்த யாராலையும் சட்டம் கடைபிடிக்கப்படல அப்படின்றத காட்டிலும் அது இன்டைரக்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா அவங்க தேவனை விசுவாசிக்கல அப்படின்னு தான் சொல்ல வருது. ஆமா, நீங்க சட்டத்தை கடைபிடிக்கல அப்படின்னா இன்டைரக்டா அது என்ன சொல்லும் அப்படின்னா இவன் தேவனை விசுவாசிக்கல அப்படின்னு சொல்லிடும். ஆமா ஆமா ஆமா. அதான் அதனாலதான் விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் ரொம்ப இன்டர்லிங்கிங் இருக்கு. ஆமா, அதனால இவங்க வந்து கிரியையே இல்ல, தேவையில்லை அப்படிங்காங்க. அப்ப நாங்க விசுவாசமே இல்லாம ஆயிருமே. நீங்க சட்டத்தை கடைபிடிக்கலன்னா சட்டத்தை கடைபிடிக்கலன்னு சொல்லாது பைபிள், அவன் விசுவாசிக்கலன்னு சொல்லி முடிச்சிடும். இல்ல, சட்டத்தை நீ வந்து கை கொள்ளலன்னா நீ விசுவாசிக்கவே இல்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப நீங்க விசுவாசிக்கும் போது சட்டத்தை கை கொள்றீங்க. இதுதான் பைபிள் வந்து கிளியரா போக்கசிங் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த பிரபிண்டனோ இவர்களை போன்றவர்களை கோட்பாடு கொண்டவர்கள் வந்து எப்படி போதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் உனக்கு கிரியையே தேவையில்லை அப்படிங்காரு. கிரியே தேவையில்லைன்னா உன் விசுவாசமே அங்க 0 ஆயிரமே. 3ஆம் அதிகாரத்திலே யோவான் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டார்கள். அவரை விசுவாசியாதவனோ அவரை விசுவாசிக்காத காரணத்தினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத காரணத்தினால் அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு, தண்டனை தீர்ப்புக்கு, நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படான் அப்படிங்காரு. அந்த விசுவாசத்தையும் அவர் எங்க கொண்டு வந்து வச்சாரு தெரியுமா? வந்த நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அங்க கொண்டு வந்துட்டாரு. ஆமா, அவர் வந்த அவரே தேவன் என்று நீ விசுவாசிச்சுட்டனா கட்டளைகள் என்னென்ன கற்பனைகள் இருக்கோ அது எல்லாமே அவருக்குள்ள நிறைவேறிடும். அதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி நானே நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் நடுவில் இருக்கிற கர்த்தர் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 28ஆம் வசனம் இருக்கு. அதன் பின்பு நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டோம்னா விடுதலை ஆயிருவோம். அப்ப நம்ம அந்த பாவத்துக்கு கற்பனை எதனால கற்பனைகள்னால கட்டப்பட்டு கிடந்தோமோ அங்க நம்மளுக்கு விடுதலை உண்டாயிரும். விடுதலை உண்டாகும், நம்ம திரும்ப அந்த பாவத்துக்குள்ள போக மாட்டோம். நாம் செய்கிற கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, நாம் செய்கிற சரி தவறுகள் என்கிறதன் அடிப்படையில் அல்ல நமக்கு நியாய தீர்ப்பு. அதாவது நான் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எதன் அடிப்படையில் நியாய தீர்ப்பு? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா, நான் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கான ஒரே வழி, இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேனா இல்லை புறக்கணிக்கிறேனா, ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறேனா என்கிறதன் அடிப்படையிலே தான் நியாய. இங்க பிரபின் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுகிறதை கேட்டீர்களா? அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எதன் அடிப்படையில் நியாயத்திருப்பான்? ஒன்று அவரை விசுவாசிக்கிறாங்களா இல்லை விசுவாசிக்கவில்லையா, இதன் அடிப்படையில் தான் நியாயத்திருப்பான். ரட்சிக்கப்படுறதே ஒருத்தன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டும்தான் ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் வெறும் விசுவாசத்தை மட்டும் வைத்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நியாயத்தீர்ப்பு கொடுக்க முடியும்? மொத்தத்தில் இவர் வந்து கிரியையை மறுதளிக்கிறார். ஆனால் வேதாகமம் என்ன திட்டமும் தெளிவாக போதிக்கிறது என்றால், விசுவாசத்திற்குள் கிரியை இல்லை என்றால் அது விசுவாசமாகவே இருக்காது. அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. அதனால் வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. எப்படி நியாயத்தீர்ப்பு என்றால் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார். ஒவ்வொருத்தனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தான் நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை வேதாகமும் திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே ஆரம்பிக்கும் காலமாக இருக்கிறது என்று. அப்படின்னா விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் இன்டர்லிங்க் இருக்கு. கிரியே இல்லைன்ட்டனா நீ உனக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். ஆமா, அதைத்தான் இவர் வந்து இவர் எப்படி போதிக்காருன்னா, விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படான் அப்படிங்காரு. உன் கிரியையே தேவையில்லை அப்படிங்காரு. ஏனென்றால் அப்படின்னா எல்லாரும் விசுவாசிக்கானே, ஆர்சி போதகரும் தான் விசுவாசிக்கான், எல்லாரும் தான் விசுவாசிக்கானே, மோகன் சிலர் விசுவாசிக்காரு. அப்படின்னு இவர் கூத்தின்படி பார்த்தோன்னா பால் தினகரனே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படவில்லையே. ஏன்னா அவரும் விசுவாசிக்க தானே செய்யறாரு, ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்க தானே செய்யறாங்க. யாக்கோபுல சொல்றாரு, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமா, பிசாசுகள் கூட விசுவாசிக்குதான். அப்படின்னா உண்மையான விசுவாசம்னா அந்த விசுவாசத்துக்குள்ள கிரியை இருக்கும். அந்த விசுவாசத்தை தான் பைபிள் போக்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. சும்மா விசுவாசிட்டு நான் கீழ்ப்படியாமல்னா, அதாவது விசுவாசத்தோட கிரியை வந்து ரொம்ப இன்டர்லிங்க்டா இருக்கு. அந்த இன்டர்லிங்க் கிரியைங்கிற அந்த இன்டர்லிங்க கட் பண்ணிட்டாலே விசுவாசமே கட் ஆயிரும். அப்படின்னா அவன் விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். கிரியை அவன்கிட்ட இல்லைன்னா அவன் விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அவன் ஆக்கினைக்குள்ள போயிடுவான்.
அதைத்தான் பைபிள் வந்து எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கு, ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. திருப்பு விசுவாசத்தவன் ஆட்கனை திருப்பு கூடான்னு அப்படின்னா தான் எல்லாரும் பெயரலாமே. அப்படின்னா இப்படி போதிக்கிற இவர் தான், அவர் சேனல்ல போய் பாரு, அவர் வந்து மோகன் சிலாஸ் குறித்து பேசிட்டு இருக்காரு. மோகன் சிலாஸ் தப்பு பண்ணிட்டாரு. சரி, இப்படி போதிக்கிற இவர் வந்து நார்மலா இப்படி போதிச்சுட்டு விட்டுட்டா கூட நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். இப்படி இவர் அவர் சேனல்ல போய் பாரு, இவர் இப்படி போதிக்கிற இவர் மோகன் சிலாஸ் எச்சரிக்கிறாரு, பால் தினகரன் எச்சரிக்கிறாரு, மற்ற பால் தினங்க பங்கையாவை எச்சரிக்கிறாரு, ஒவ்வொருத்தர் கரிஸ்மெட்டிக் எச்சரிக்கிறாரு. இவர் கூத்தின்படி பார்த்தா தான் விசுவாசிக்கணும் ஆக்கினைக்கு தான் தீர்ப்படைய மாட்டானே. பரவதுக்கு இவர் அவங்களுக்கு தான் எச்சரிக்கணும். எச்சரிக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க தான் பரலோகத்துக்கு வந்துடுவாங்களே. அவங்களை பின்பற்றுறவங்க தான் பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. அவங்க பின்பற்றுறவங்க தான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க தானே செய்றாங்க. அப்பனா இவர் போதனையே பாரு, ஒரு காத்துல வந்து சிலம்படிச்ச மாதிரி இருக்கா? ட்ரினிட்டி காஸ்பல்ல இருக்கேன், இங்கிட்ட அங்கிட்டு குதிச்சுட்டே இல்லை கிடப்பான். குரங்கு மாதிரி இந்த மரத்துக்கு அந்த மரத்து தாவிட்டே இருப்பாங்க. வீட்டை கொலாப்ஸ் பண்றதே ட்ரினிட்டி தான். அங்கதானே தேவன் இல்லைன்னு விசுவாசிக்கிறாங்க. தேவன் இல்லைன்னு விசுவாசிக்கும் போதுதான் விசுவாசமே கிடையாது. தேவனை இயேசுவே தேவன் விசுவாசிக்கிறதான் விசுவாசமாவே வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க சொல்றீங்களா? தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? அவரை அவரே தேவன் என்று விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. அந்த விசுவாசத்துக்குள்ள போகும்போதுதான் நீங்க உங்களுக்குள்ள எல்லா கற்பனைகளும் கீழ்ப்படியும். அப்படி இல்ல, அதைத்தான் இவங்க பேஸ்மெண்டே உடைச்சிருந்தாங்களே ட்ரினிட்டின்ற ஒரு கோட்பாடை வச்சு. அப்புறம் அவங்க நம்ம ஃபெய்த்தை பத்தி நம்ம என்ன பேசுறோம்? ஃபெய்த்தே அவனுக்கு கிடையாது ஃபர்ஸ்ட். அப்புறம் பத்தி பேசுவோம். அதான் சொல்றேன், இவர் தான் தேவனுங்கிற அந்த ஃபெய்த்தே அவனுக்கு முதல்ல இல்ல. ஆமா, இவரும் ஒரு தேவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்பனா அவனுக்கு முதல்ல ஆதியில ஃபெய்த்தே முதல்ல இல்ல. ஃபெய்த்தே இல்லாதவன் ஃபெய்த்தை பத்தி பேசும்போது வந்து இந்த பிரச்சனை தான் வரும். ஆமா, ட்ரினிட்டில பேசுற எவனுக்குமே ஃபெய்த்தே இருக்காது, சுத்தமா இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பொருளாசை, விக்கிரக ஆராதனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க. ஆனா வெளியே பேசிக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா ஏசுவாங்க, ஊழியம்னுவாங்க, அப்படின்னுவாங்க, இப்படின்னுவாங்க, அந்த மீட்டிங்னுவாங்க, இந்த மீட்டிங்னுவாங்க. ஆனா இவங்க கிட்ட பொருளாசை இருக்கும். பொருளாசைனா தன் குடும்பத்தை குறித்த அந்த விதைகள் விதைக்கப்பட்ட இந்த முற்செடி இருக்கு பாத்தீங்க, முற்செடியில ஒரு விதை விழுந்து செஞ்சிருப்பாரு பாத்தீங்களா? இந்த குரூப் இது முற்செடி, கற்பாறை, வரப்பு. இவங்க நல்ல இருந்துமே. ஏன்னா அவங்கதான் உடன்படிக்கைக்குள்ளே வரலையே. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து நிலைத்திருப்பவனுடைய இருதயத்தில் வசனம் தங்கும்னு எழுதிப்பட்டிருக்கு. இவங்க யாருடைய இருதயத்திலும் வசனம் தங்காது. அப்படியே இவங்க தங்குனாலும், மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு வச்சிருந்தாலும் அது நிலைத்திருக்க முடியாது. உங்களுக்கு வந்து பேஸே ஃபர்ஸ்ட் சரியா தெரியல. ஆமா, தெரியாம வந்து போதிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இவர் தான் போதிக்காரு. இந்த வீடியோல நீ பார்த்திருப்பேன், நான் பாவி, நான் வந்து என்னால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்றாருல. இப்படி சொல்ற இவரே நீ பாவம் மன்னிப்புலாம் எடுக்க வேண்டாம் அப்படிங்காரு. நீ வந்து நான் ஒண்ணுமே இல்ல, என்னால ஒண்ணுமே இல்ல, அதுதானே பாவம், அதுதானே மன்னிப்பு. மன்னிப்புனால என்னது? என்னால ஒண்ணுமே முடியல, உம்மாலதான் எல்லாம் முடியும், என்னுடைய குறைகள் எல்லாத்தையும் மன்னிச்சிரும். தாழ்த்துறதுனால என்னது? மன்னிப்பு கேட்கறது தானே. இவர் இவ்வளவுதான் ஆக்ஷன் பண்றல, நான் பாவி, நான் விழுந்துட்டேன், இது பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்றவர் ஏன் மன்னிப்பு கேட்க முடியாது? அதுல மட்டும் ஏன் பெருமை? அவ்வளவு தாழ்த்துற மாதிரி தாழ்த்துறல, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்றாரு. தாழ்மையானாலும் திருப்பி அளிக்கிறேங்காரு. ஏன் அவட்ட மன்னிப்பு கேட்கறதுனால உனக்கு என்ன குறைஞ்சு போற நீ? அதுதானே தாழ்மை. அந்த பண்படுத்தப்பட்ட இருதயம் சொல்லுவாங்களாண்ணே. ஆமா, இவங்க கிட்ட பண்படுத்தப்பட்ட இருதயமே வராது ஃபர்ஸ்ட். சரி, ஏன்னா பண்படுத்தப்பட்ட இருதயத்துலதான் அது 30ஆவும் 60ஆவும் 100ஆவும் பலன் கொடுக்கும். இந்த பண்படுத்தப்பட்ட இருதயம் எப்படி உண்டாகும்னா, ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையின் மூலமா தான் அந்த பண்படுத்தப்பட்ட இருதயம் வரும். அதான் அந்த ரத்தம் யாருடைய ரத்தம்ன்றதுலேயே இவங்களுக்கு டவுட் இருக்கு இன்னமும். அதான் சொல்றேன், அதுலயே அவங்களுக்கு அதுலயே வாபரிங் ஆறாங்களா? அதுல வாபரிங் ஆயிட்டா தான் முடிஞ்சு போச்சு. அதுலதான் விசுவாசமே நீ வைக்கணும். அவரோட ரத்தத்துல தான் நீ விசுவாசிக்கணும். அது யாருடைய ரத்தம்ன்றது நீ விசுவாசிக்கிறது பேர் தான் விசுவாசம். ஆமா ஆமா ஆமா. மரித்த அவரு பிதாவினுடைய ரத்தம் அது அப்படின்னு நீ விசுவாசிக்கிறது பேர் தான் விசுவாசம். அந்த உடன்படிக்கையில், அந்த ரத்தத்தினால உடன்படிக்கையில வர்றவனுக்கு தான் பண்பட்ட இருதயம். மற்ற எந்த எப்படி இருந்தாலும் சரி, அவன்கிட்ட வசனம் இருந்தாலும் சரி, அவன் வந்து முள்ளுள்ள இடம், கற்பாறை, வரப்பு,
இப்போ வந்து இவங்க கிட்ட வசனம் விசுவாசம் வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா அது சொல்லுவார்ல, அவன் கேட்ட உடனே சந்தோஷப்படுவான், அப்புறமேட்டு அவன்கிட்ட இருக்காது. எங்கேயாவது மீட்டிங் போனாங்கன்னா உடனே மீட்டிங் போயிட்டு அங்க பணத்தை கட்டிட்டு ஃபீஸை கட்டிட்டு 18,000 30,000 செலவு பண்ணிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல 10 நாள் 20 நாள் மீட்டிங் போடுவாங்க. நல்லா கேட்டு வந்துட்டு அடுத்து ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா கேட்ட உடனே சந்தோஷம், அந்த உற்சாகம் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு ஃபீஸ் கட்டிட்டோம், இவ்வளவு பணம் கட்டிட்டோம், நம்மளுக்கு வசனம் வந்துருச்சு, அது நிற்காது. ஏன்னா நீதான் பூரண பிரமாணத்துக்குள்ளே வரலையே. இந்த விசுவாச பிரமாணம் நீங்க சொல்ற அந்த லா ஆஃப் ஃபெய்த்துக்குள்ளே வரல ஃபர்ஸ்ட். அல்ல, அதான் பைபிள் தெளிவா தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளாதவன் வந்து அவனால சட்டத்தை கை கொள்ளவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிப்பது ஒரு சட்டம் தானே. இயேசு கிறிஸ்து ஒருத்தனுக்குள்ள இருக்கும்போது தான் அவன் வந்து எல்லா சட்டத்தையும் கை கொள்ள முடியுங்கிறது தான் புதிய ஏற்பாடு சொல்லுது. ஆமா ஆமா ஆமா. பழைய ஏற்பாடுல அது சொல்லல. பழைய ஏற்பாடுல ஒருவனாலையும் முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சேன் அப்படிங்கிற. அதுக்காக சட்டமே கிடையாதுன்னு அவர் சொல்லல, அப்படியே சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கப்புறம் அவரே சொல்லுவாரு, இதுக்கெல்லாம் விலகி ஓடு, நீ அதுக்கு விலகி ஓடு, இதுக்கு விலகி ஓடுன்னு சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன புத்தீனமாவா பேசிட்டு இருக்காரு? அவர் தெளிவா தான் பேசுறாரு. அவரு நான் நியாயப்பிரமாணத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சிட்டேன்னு தான் சொல்றாரு, தவிர சட்டம் இல்லைன்னு சொல்லல அவரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கும்போது நான் நியாயப்பிரமாணம், நான் சட்டத்தை என்னால எல்லா சட்டத்தையும் என்னால நிறைவேற்ற முடியும், அதனால நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறிச்சிட்டேன் அப்படிங்காரு. இதுதான் பைபிள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நான் உன்னை விடுதலை ஆக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். அந்த பூரண விசுவாசம், இவர் தான் அவர். நீ என்ன நம்பிட்டேன்னா போதும், நீ எல்லா சட்டத்தையும் உன்னால கை கொள்ள முடியும். அதத்தான் வேதவசனம் சொல்லி, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்வதில்லை. நீ அவருக்கு செவி, அதுல வசனம் அதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படிங்காங்க. அப்படி பைபிள் அப்படி போடல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. அதாவது சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற ஆடுகள் என் ஆடுகள் அப்படிங்காரு. அதாவது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற ஆடுகள், அதாவது நீ வந்து சத்தத்துக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த உலகத்துல வாழ்ந்து நீ முடிக்கனா, உன்னை வந்து அவர் கையில இருந்து எவனுமே பறித்து கொள்ள முடியாது. தலையில ஒருத்தன் நின்னாலும் சரி பறித்து கொள்ள முடியாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. நீ சத்தத்துக்கு செவி கொடுத்து கடைசி வரைக்கும் நீ நின்றனா, அவர் மேல அந்த பூரண விசுவாசத்தோட நீ சென்றனா, உன்னை ஒரு பயலும் தொட முடியாது. கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்லல பைபிள்ல. எந்த ஆடுகள்லாம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குதோ அதுதான் என் ஆடுகள். அப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற அந்த ஆடுகள் என்கிட்ட என்ன நம்பி என் பின்னாடி கரெக்டா நான் சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துட்டானா, செத்தான இதை எவனுமே அதை பறித்து கொள்ளவே முடியாது. நம்ம மாரிக்கோணர் ஆடுது பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா. ஒரு செம்மறி ஆடு இருக்கும் பாத்திருக்கீங்களா? காலுக்கு போகும். ஆமா ஆமா. ஒரு போன்னு சொல்லி விளையாட்டுக்கு தள்ளுவாரு. ஆமா ஆமா. போகாது, டக்குன்னு திரும்ப வரும், வந்துட்டு ஒரு முட்டும். ஆமா. முடிட்டு அவர் காலை உரசிக்கிட்டே போகும் இந்த செம்மறி ஆடு. அப்படி போகணும். அப்படி போற ஆடுதான் அவருடைய ஆடு. இன்னொரு குரூப் இருக்கு, வெள்ளாடு. அவரோட மேய்க்கிறதுல வெள்ளாடு கொஞ்சம் வச்சிருப்பாரு. ஆமா ஆமா. இந்த வெள்ளாடு எதை ஃபாலோ பண்ணி போனா, அவர் மாடு ஒண்ணு வச்சிருப்பாரு. மாடு கழுத்துல ஒரு மணி கட்டிருப்பாரு. ஆமா. அந்த மணி சத்தத்தை கேட்டே போய்கிட்டு இருக்கும். இவரை கண்டுக்கவே செய்யாது. அந்த மணி சத்தம் நின்றுச்சு அப்படின்னா அது நின்றுரும். மணி சத்தம், அந்த மாடு நடந்தா மட்டும்தான் மணி சத்தம் கேட்கும். அப்ப அந்த மாடு எங்கெல்லாம் நடந்து போதோ அங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இது வந்து இன்னைக்கு இப்படித்தான் விசத்தில் எப்படி ஆயிட்டாங்கன்னா, போதகர் நல்ல மேய்ப்பன் இவரு, போதகர் இந்த வந்து குடும்ப பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டு இருப்பானுவ. அவன் முன்னாடி இவங்க ஓடி அவன் தேவை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கடைசியில் இவனும் நிலைமையும் பரிதாபம், அவன் நிலைமையும் பரிதாபம். ஆமா, அந்த மாடு பின்னாடி போனா திடீர்னு தெருவில் 2 நாய் வந்து துரத்தி விடுச்சுன்னா என்ன ஆகும்? சரி, நாய் கடிச்சுன்னா என்ன ஆகும்? ஆனா ஒரு மெய்ப்பன் கூட போகும்போது எல்லா இதுக்கும் பாதுகாத்து சேஃபா கூட்டு போவான். முன்னாடி போனா முன்னாடி போச்சுன்னா என்ன ஆகும்? அதனாலதான் போதங்க ஃபுல்லா பாரின் பாருன்னா சுத்திக்கிட்டு இருக்கான். கோபுரமா கட்டி நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கான். விசுவாசிகளை பார்த்தோன்னா அவ்வளவு பேரும் அப்பாவியா உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த 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 கதை தெரியுமா உங்களுக்கு? மாரிக்கோணரோட அந்த ஆடு வந்து நான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் ஆடு. ஆமா. அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு செம்மறி ஆடு, அவர் டீம் அந்த ஆடை கூட்டு வரும்போது அதுல வெள்ளாடு இருக்கும், செம்மறி ஆடு இருக்கும், ஒரு மாடு இருக்கும்.
அந்த செம்மறியாடு பாத்தீங்கன்னா அவர் கூடயே நிக்கும். அந்த வெள்ளாடு இவர் எங்க நிக்கிறாருன்னு கண்டுக்கவே செய்யாது. அந்த மாடு எங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோ அந்த மணிச்சத்தை ஃபாலோ பண்ணி வேலி அந்த மரம் அது இதுன்னு தாவிக்கிட்டே இருக்கும். கடைசி ஒரு 4 மணி ஆன உடனே பாத்தீங்கன்னா அந்த மாடு நிக்காது. அது என்ன பண்ணா, அது கண்ணுக்குட்டி போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணும்னா வேகமா வீட்டை பார்த்து ஓடிடும். வந்த வழி தெரிஞ்சதுனால ஓடிடும். வீட்டை பார்த்து ஓடும் போது அந்த மணி சத்தம் தூரமா போய்கிட்டு இருக்குங்களா, அந்த ஆடுகள் என்ன பண்ண, வெள்ளாடு என்ன பண்ணும்னா அந்த மணியை ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்கும். அப்படி போதாங்க முன்னாடியே போக வேண்டியது. ஆனா அவன் என்ன பர்பஸ்ல போறான், பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். புரியுதா? ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு போதும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கோபுரம் கட்டணும். அவன் பிரச்சனைல ஓடிக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் அவன் முன்னாடி ஓடிட்டு இருக்கான். பின்னாடி விளங்குமா? எனக்கு அந்த விஷயத்துல இருந்து ஆண்டவர் தான் கத்து கொடுத்தாரு. இப்ப அவனை குறிச்சு நம்ம பேசணும்னா நிறைய பேருக்கு பொங்கி எழுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமா புத்தி வேணாமா? எவ்வளவு தூரத்துக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. மேய்ப்பர் பின்னாடி போகாம போதங்க முன்னாடி போயிட்டு இருந்தா விளங்குமா அது? இவர் கத்தி கத்தி பாப்பாரு, நிக்க வச்சது நாடு, அந்த மாடு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். ஆனா செம்மறியாட்டுக்கு பாத்தீங்களா, இவர் கூடயே தான் நிக்கும். அவ்வளவே செய்யாது, இவரே தள்ளி விட்டாலும் சரி போவாது காலுக்குள்ளே. எனக்கு அந்த விஷயத்துல நாடு நிறைய கத்து கொடுத்தாரு. நீ வந்து அதத்தான் இந்த வசனம் சொல்லுது, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவருடைய ஆடுகள். அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த ஆடுகளை ஒரு பயனும் அவர் கையில இருந்து பறிச்சு கொள்ள முடியாது. இதை இப்படி இந்த வெள்ளாட்டு கூட்டம் இவனு வந்து எப்படி மாற்றி சொல்றானோன்னா, அவருடைய ஆடுகள், அவர் விசுவாசிக்கிறது எல்லாருமே அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகளை அவர் கையில இருந்து ஒவ்வொருத்தரும் பறிச்சு கொள்ளவே முடியாதாம். ஆனா நீ ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுன்னு சொல்றாங்க. இப்ப ஆனா அந்த வசனம் அப்படி கூறல. அந்த வசனம் என்ன சொல்லுது, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன. அந்த செவி கொடுக்கின்ற ஆடுகள், அது கடைசி மட்டும் அவருக்கு செவி கொடுக்கின்ற ஆடுகளை ஒருத்தனும் கையில இருந்து பறிச்சு கொள்ளவே முடியாது. பிசாசு அவன் கிட்டே வர முடியாது. அவனுக்கு இதே கிடையாது. அவன் 100% அவனுக்கு ஹெவன். ஏன்னா நீ அவருக்கு கம்ப்ளீட்டா செவி கொடுத்துட்ட, அதனால அவருக்கு ஹெவன் அப்படின்னு அந்த வசனம் வந்து போதிக்கிறத தவிர, நீ ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுக்காகலாம் அந்த வசனம் வந்து அப்படி போதிக்கல. அந்த அவரோட அந்த அண்ணனோட டீம்ல வந்து மந்தையில வந்து வெள்ளாடும் இருந்துச்சு, செம்மறியாடும் இருந்துச்சு, மாடும் இருந்துச்சு, மாடு கழுத்துல ஒரு மணியும் இருந்துச்சு. இப்ப இந்த வெள்ளாடு பாத்தீங்கன்னா அந்த மணி சத்தத்தையே கேட்டுக்கிட்டே இருக்கும். போதகம் சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கோம். மணி சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கோம். செம்மறியாடு வந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். செம்மறியாடு வந்து இவர் என்ன சத்தம் கொடுத்தா மட்டும்தான் கேட்கும். அது அந்த மணி கவனிக்கவே செய்யாது. இந்த வெள்ளாடு என்ன போனா அந்த மணி சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மணி அது நடந்து போச்சுன்னா இந்த வெள்ளாடு நடந்து போகும். அது உட்காந்துச்சுன்னா இதுவும் உட்காரும். இப்படி. ஆனா மெய்ப்பர் இல்லாம போய்கிட்டே இருக்கும். அது அந்த இதுக்கு எந்த வல்லமையும் கிடையாது அந்த மாட்டுக்கு. சப்போஸ் நாயின்னு ஒரு ஆள் யாரோ வந்து கடத்திட்டு போனதுதான். தெருல போகும்போது நாய் துரத்துனதுதான், கடிச்சு விட்டதுதான். மாடு என்ன பண்ணும், மாடு அது பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கு பால் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நிலைமை தான் என்னன்னா, போதகர் அவரோட பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்காரு. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு சாமான் வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், 100 கோடிக்கு சர்ச்சை கட்டணும், பிள்ளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், வெளிநாட்டுல அனுப்பிச்சு விடணும். ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவன் போனா இவனுக்கு அதோட பெரிய பிரச்சனை தான் வரும். இவனை வச்சு அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான், அவன் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கான். அவர் பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு ஏன் கூட போறானு தெரியல. இல்ல இவனு கூட போறானா இல்ல அவர் இவனை கூட்டு போறாரான்னு தெரியல. அவர் எதுக்கு கூட்டு போறான்னா அவர் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இவனை கூட்டு போறாரு. இவன் போய் கிடச்சி சிங்கி அடிச்சிட்டு இருப்பான். இதுல வந்து ஒரு போதவர் சொன்னாரு, ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ஏதோ விசுவாசிகள் வந்துதான் போதகர் தான் விசுவாசியை கூட்டு போறான்னு நினைக்காதீங்க, இவங்களும் விவரமானவனுங்க தான். ஆமா ஆமா. ஏன்னா ஆரோனை வந்து கண்ணுக்குட்டி செஞ்சு தர சொன்னதே இவனுக்கு தான். அதான் சொல்றேன், 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சவே கிடையாது. ஆமா, போதகனும் சரி இந்த போதகனை பின்பற்ற விசுவாசியும் சரி 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் செலச்சவே கிடையாது. 2 பேரும் ஒவ்வொருத்தனை வச்சுக்கிட்டு ஏதோ பிழைப்பு நடத்துறாங்க.
ஆனா 2 பேரும் மாட்டுவானோ அது மட்டும் அத தப்பவே முடியாது. ம். எனக்கு ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது, அவர் பின்னாடி போன ஆடுகளை தான் அவர் பறித்து கொள்ள முடியாது. அவர் சத்தத்துக்கு கேட்கின்ற ஆடுகளை தான் கையில இருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. போதகம் சத்தத்துக்கு கேட்டு நீ பின்னாடி பண்ணா நீ செத்த. ஏன்னா மந்தையில வெள்ளாடும் இருக்கு, செம்மறியாடும் இருக்கு. ஆமா, செம்மறியாடு மட்டும் தான் சத்தத்தை கேட்கும், இவரோட சத்தத்தை கேட்கும். வெள்ளாடு ஒரு சத்தத்தை கேட்கவே செய்யாது. ஆமா, அது பொருளாசைக்கு அது எங்கெங்க என்னென்ன கிடைக்குமோ அது கூட ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து என்ன சொன்னா அதுக்கு மெய்ப்பெண்ணை யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட். அதான் முக்கியமான மேட்டர். என்னன்னா மெய்ப்பெண்ணை யாருன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு விசுவாசம் இருக்கும் ஃபர்ஸ்ட். இவர் தான் நம்ம மெய்ப்பெண் தெரியாம மணி சத்தத்தை கேட்டுக்கிட்டே மணி தான் நம்ம மெய்ப்பெண் நினைச்சுக்கிட்டு இருக்காது. எனக்கு ஆண்டவர் இதை நல்லா கற்றுக் கொடுத்தாருனே. ஆனால் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இந்த டீச்சிங்கே. நான் வந்து நிறைய போதகர்கள்ட்ட போய் தான் வேலை பார்த்து வீணாக போனது. நான் வருஷங்கள்லாம் வீணாக போனது இதனால தான். எத்தனை நாளைக்கு சொன்னேன் முதல்ல உனக்கு? நிறையா போதகர்கள்ட்ட போய் வேலை பார்த்தான். அதான் பைபிள் வசனம் அந்த வசனத்தை வந்து நல்லா வாசிக்கணும். ஒரு வசனம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா 100% ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த வசனத்தை அப்படி அது ஒரு வசனமாக பார்க்கணும். நீங்கள் ரப்பி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து உங்களுக்கே போதகர். அவனை இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவா அதை சொல்றாரு. இன்னொன்னு, நீங்க எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர்னு அங்க மேட்டர் சாப்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த வசனத்தை அப்படி வசனமா எடுக்கணும். இன்னைக்கு வந்து டேரக்டா வந்து போதகர்கள் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க, நான் தான் போதகர்னு சொல்லுவான். அப்பயே நீ புரிஞ்சுக்கணும் இவன் தான் கிறிஸ்துன்னு வரலாம். போதகர் அங்க வந்துட்டாரு, போதகர் இங்கே வந்துட்டாரு, அண்ணன் இறங்கிட்டாரு, அண்ணன் ஏரோப்ளேன்ல ஏறிட்டாரு, அண்ணன் ஏரோப்ளேன் வாங்க போறாரு, அண்ணன் தங்கத்தை கலத்தி போட சொல்றாரு, அண்ணன் இங்க வந்து இதுவே அதோட ரெப்ரசன்டேஷன் தான் எடுக்க முடியும். இதுதான் அது. அவர் இன்டைரக்டா சொன்னது அதான், ஓமையா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா 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 ஆமா. ஆனா இவன் சொல்றது படி பார்க்கும்போது இவன் சட்டமே கிடையாது அப்படிங்க. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க தான் அதிக சட்டம். ஆனா அந்த அதிக சட்டத்தையும் ஒருத்தன் வந்து கண்டிப்பா நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறாரு. அது ஏன் நிறைவேற்ற முடியும்னா, ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்க, அவர் உனக்குள்ள இருக்காரு. உண்மையிலேயே அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ விசுவாசிக்கிற இன்னார் என்பதே அறிவாய். ஆமா ஆமா, விசுவாசிக்கிற இன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அவர் சகலத்தையும் படைத்தவர் உன்னோடு இருக்கிறார். அதான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்து கொள்வீங்க. ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் சிக்கம் போறோம் அப்படி இப்படின்னா, அப்படின்னா விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிஞ்சுக்கிட்டேன்னா அறிஞ்சுக்கிட்ட நீ வந்து அவ்வளவு சட்டத்தையும் கை கொள்ளணும். அப்படி கை கொண்டவன் தான் நீ உண்மையா அவர் விசுவாசிக்கிறதுக்கு அர்த்தம். நீ கை கொள்ளாம இருந்தனா அது விசுவாசமே கிடையாது. அதாவது பழைய ஏற்பாட்டுல வந்து இவங்க கிரியல் மூலமா தேவனை அடைய முயற்சி பண்ற, தேவனை இன்னார் என்று தெரிந்து கொள்வது. ஆமா ஆமா ஆமா. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனாலையும் கிரியை செய்ய முடியல, அதனால தேவன் இன்னார் என்று தெரியல இவங்களுக்கு. ஆமா. புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இன்னார் என்பது அவர் நேரட்டாவே வந்து வெளிப்படுத்திட்டாரு. அப்பா தேவன் வெளிப்படுத்திட்டாரு. இப்ப நீ அவர் அறிந்து கொண்ட பொழுது இந்த கிரியைகள்லாம் உன்னோட வாழ்க்கையில ஈஸியா நீ கடைபிடிச்சு நீ எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணிடலாம். அதான் மேட்ரு. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க கிரியை செய்யல அப்படின்னா நீங்க விசுவாசிக்கல அப்படின்னு பொருள். நீ என்ன அறிஞ்சிக்கல. அதான் ஏசாயால சொல்றாருல, மாடு தன் எஜமானனை அறிஞ்சிருக்கு, கழுதை இது தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு என்ன பத்தி தெரியலையே அப்படின்றாரு. அதான் கிரியையும் விசுவாசமும் ஒன்றில் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது. அதுல ஒண்ணு எடுத்துட்டாலும் ஒண்ணு இருக்காது. கிரியை எடுத்துட்டா விசுவாசம் இருக்காது, விசுவாசத்தை எடுத்துட்டா கிரியை இருக்காது. அததான் பைபிள் ஃபோக்கஸிங் பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டும் வந்து கிருபைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதனாலதான் கிருபை ஒன்றை பெருகும் போது விசுவாசமும் கிரியையும் பெருகணும். விசுவாசமும் கிரியையும் வாண்ட பெருகும் போது வாண்ட கிருபை அதிகமா பெருகும். கேப்பார்ல, என் நாடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு பேதுருக்கிட்ட. ஆமா. என் நாடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு கேட்பாரு. ஆமா. அவர் 2-3 டைம் கேட்பாரு தெரியுமா, என் நாடுகளை மேய்ப்பாயா. ஆனா அப்ப பேதுருன்னு சொல்ல மாட்டாரு தெரியுமா. ஆமா ஆமா. சீமோனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லி அவரோட பேதுருன்னே சொல்ல மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இருந்து பேதுருன்னே கூப்பிட்டு வருவாரு. ஆனா இந்த பர்டிகுலர் சீன் வரும்போது அவர் பேதுருன்னே சொல்ல மாட்டாரு.
இவர் என்ன பேர் வச்சாரோ அந்த பேர்ல சொல்லாம அவனுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா பேர் வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பேர்ல கூப்பிடுவாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. என் நாடுகளை மேய்ப்பாயான்னு கேட்பாரு. ரெண்டாவது நாடுகளை ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயான்னு கேட்பாரு. என்ன சொல்ல வராட்டா, நீ ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறது கூட ஒரு தகுதி இல்லாத ஆயிட்டியடா அப்படின்ற மாதிரி அவனை கேட்பாரு. அடுத்து அப்படியே வரும்போது மூணாவது அழுதுருவான். எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க ரொம்ப சோதிக்காதீங்க என்ன அப்படின்ற மாதிரி. அப்ப இவங்க கிட்ட ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அதாவது இது எதுக்கு கொடுக்குறாருன்னா இவனை வளர்க்கறதுக்காக கொடுக்குறாரு. ஏன்னா நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதுனே நான் ஃபர்ஸ்ட் டே கடை போடுறதுக்காக போறேன் வயக்காட்டுல. அங்க சாத்தான்குளம் பக்கத்துல போனோம் தெரியுமா, வேலவர் புதுக்குளம். ஆமா, அங்க போய் நான் கடை போடுறதுக்காக போறேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு அது கடை போட்டு வரும்போது எனக்கு ஆட்டை கொஞ்சம் தூரத்துல விட்டுட்டு ஒத்தையில வரணும். நான் வந்து தனியா இன்னொரு இடத்துல கடை போட்டு போய் ஆட்டை திரும்ப கூட்டிட்டு வரணும். ஆமா. அப்ப நான் அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துலயே நிப்பேன், ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமா. நான் விட்டுட்டு திரும்ப வந்து தூரத்துல கடை அந்த 4 கம்பி அடிச்சு வலையெல்லாம் கட்டிட்டு திரும்ப போவேன். அதே இடத்துல ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்பதான் எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் கத்து கொடுத்தாரு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். உன்கிட்ட ஆட்டை கொடுத்தாலும் நான் தான் அதை மேய்ப்பேன். உனக்கு அது ட்ரைனிங் அவ்வளவுதான். நீ வந்து இதுல நான் செய்ய வேண்டிய வேலைகள்ல நான் செய்ய வேண்டிய வேலை என்ன, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா நீ இவங்களை பார்க்கல, நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதாங்க எனக்கு மெசேஜ் கொடுத்தாரு அன்னைக்கு ஆண்டவர், எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கான்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, என்ன மட்டும் அவர் மேய்க்கல, எனக்கு கொடுத்துருக்கிறதே அவர் தான் மேய்க்கிறாரு அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சு. அதான் சொல்ல நானே நல்ல மேய்ப்பேன்.